எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கும் இது வழக்கமான அரசியல் சார்ந்த விஷயமோ அல்லது வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய வரலாற்று சம்பந்தமான விஷயமோ கிடையாது. நாம் இன்னைக்கு பேச போகிறது வன்னியர்களுக்குள்ள இவ்வளோ பெரிய தர்ம சிந்தனை கொண்ட மனிதர்கள் இந்த மண்ணில் நம்மளோட இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பெண்ணாக இருந்தும் கூட வன்னியகுல சத்திரிய சமூகத்தில் பிறந்து அனைத்து மக்களுக்கும் தன்னால் என்ற பெரும் தர்மத்தையும் உதவிகளையும் குறிப்பாக கஷ்டப்படுற யாருக்காக இருந்தாலும் பெரும்பகுதியாக தங்களுடைய உதவிகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தெல்லையாடி பகுதியை சார்ந்த அக்கா கே சத்யபாமா அவர்களுடைய முன்னோர்கள் பெரும்பகுதியாக தர்மவான்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த தர்ம சிந்தனைகளோடு வளர்ந்த இவங்களுடைய அண்ணார் எஸ்கே சுந்தர் படையாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அவர் சில வருடங்களுக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்தில் இறைவனடி சேர்ந்துட்டார். அவர் வாழும்போது பல மக்களுக்கு அந்த பகுதியில் இருந்த அனைத்து சமூக மக்களுக்கும் பெரும் திரளாக பல தர்ம காரியங்களை பண்ணியிருக்கிறாரு. அந்த தர்மங்களை எல்லாம் பார்த்து வளர்ந்த அக்கா அவர்கள் அண்ணன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நாமும் அந்த தர்மத்தை கண்டிப்பாக பண்ணணும், ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யணும், குறிப்பாக படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் பெரும்பகுதியாக பின்னாடி இருந்து நம்மளால் என்ன உதவிகளை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் ஒரு தொண்டு உணர்வோட கையில் எடுத்து பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணியிருக்கிற பல நல்ல விஷயங்களை நம்மளுடைய சேனலில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? நீங்களும் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு அந்த லிங்க்கு கூட ஷேர் பண்ணுறேன், போய் பாருங்கள். இதற்கு முன்பாக சில உதவிகளை பண்ணியிருக்காங்க. அந்த உதவிகளை நானே நம்மளுடைய சேனலில் பேசியிருக்கேன். அப்படி தில்லையாடி பகுதியை சார்ந்த அக்கா சத்யபாமா அவர்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தர்மத்தை பண்ணியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அக்ரகாரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை எளிய ஒரு நம்மவருக்கு ஒரு அவங்களால முடிந்த ஒரு பெரும் உதவியாக ஒரு வீட்டை பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நாமெல்லாம் சொந்தங்களாக இருந்தால் கூட ஒரு 5000 10,000 கொடுக்கறதுக்கே அவ்வளோ தூரம் யோசிப்போம். ஆனால் இந்த சமூகத்துக்குள்ளே கஷ்டப்படுறாங்கன்னு தெரிந்து அவங்களுக்காக ஒரு வீட்டை பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த செய்தி தான் மிகப்பெரிய ஒரு செய்தியாக எனக்கு எடுத்துகிட்டு சேர்த்தாங்க. அதை கேள்விப்படும் போதே மனசுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு உதவியாக இருந்தது பலர் இருந்திருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தம்பிகள் பிரபாகரன் மற்றும் மணி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேர் அவங்க தான் உற்ற துணையாக இருந்த அந்த விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த தம்பிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அதே போல் நம்மளுடைய நடுநாட்டு எழுத்தாளர் அண்ணன் கண்மணி குணசேகரன் அவர்கள் தான் அந்த வீட்டை திறந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுடைய செய்தியை அவருடைய வாயிலே சில விஷயங்கள் சொன்னதையும் நம்மளுடைய விஷயத்தில் வீடியோவில் இணைக்கிறேன். அதையும் கேளுங்க, பாருங்கள். பார்த்த பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்வு புரியும். மறைதிரு எஸ்கே சுந்தர் டிசிஇ நினைவு சமூக சேவை அமைப்பு ஏழை பாழைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக நல்லதொரு இருப்பிடம் என எளிய மக்களின் பால் எப்போதும் அக்கறை கொள்ளும் கொடைமிகு தில்லையாடி கி சத்யபாமா செவிலியர் சிங்கப்பூர் அவர்களின் மற்றும் ஒரு பேருதவி பெருங்கொடை ராஜி இல்லம் ஆண்டிமடத்தை அடுத்த அகரம் கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள ராஜி இல்லத்தை இன்று நடுநாட்டு எழுத்தாளரான கண்மணி குணசேகரன் நான் திறந்து வைக்கிறேன். நல்லதொரு நிகழ்ச்சிக்கு நீங்களும் வாங்க. மிக்க நன்றி. குறிப்பாக இந்த செய்திகளை ஏன் நம்ம மக்களுக்கு எடுத்து சேர்க்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வன்னியர்களுக்குள்ளேயுமே ஒரு தர்ம சிந்தனை இருக்கு. அந்த தர்மத்தை நம்ம செய்யணும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா தர்மத்துக்காகவே வாழ்ந்தவங்க, தர்மத்தை செஞ்சே பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்காக இருந்தவங்க. புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு பெரும் சமூகத்தில் பிறந்த நம்ம இன்னைக்கு தர்மத்திலிருந்து ரொம்ப பின்தங்கி வெளியே போயிட்டோம். புரியுதுங்களா? தர்மத்தை யாராவது செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் இடைஞ்சல் கொடுக்குற இடத்துல நாமெல்லாம் இன்னைக்கு வன்னியர்களும் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட சிந்தனைகளை பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா சத்யபாமா அக்கா அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக எனக்கு தெரியும். அவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே மிகப்பெரிய போற்றுதலுக்குரியது. புரியுதுங்களா? அவரை போன்ற ஆட்கள் கண்டிப்பாக அந்த சமூகத்துக்குள்ளே எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வெளியில் வரணும், வெளியில் பலருக்கு பார்த்தீங்கன்னா உதவணும். குறிப்பாக அக்கா அவர்களுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏழை எளிய மாணவ மாணவிகள் புரியுதுங்களா, கஷ்டப்பட்டாங்க, படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு, ஆனால் நல்லா படிக்கிற பிள்ளைகள் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம
உதவிகரம் நீட்டுற முதல் இடத்துல வந்து அக்கா சத்யபாமா அவர்கள் வந்து நிற்கிறாங்க. அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம், புரியுதுங்களா? எந்த ஒரு எசிடேஷனும் பண்ணுறது கிடையாது. படிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் செலவு பண்ணுறாங்க. ஏன்னா கல்வி இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய தேவை இருக்குது, புரியுதுங்களா? அந்த தேவையை வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ணுற இடத்துல ஒவ்வொரு வன்னியர்கள் ஆகிய நாமளே இருக்கணும், புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல தான் அக்கா சத்யபாமா அவர்கள் வந்து இருக்கிறாங்க. இதை வந்து நான் உண்மையாகவே வரவேற்கிறேன். வரவேற்கிறது மட்டும் கிடையாது, இதை பார்த்து நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து தர்ம சிந்தனைகளை உள்ளுக்குள்ளே வளர்த்துக்கணும். குறிப்பாக பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களால் 10 பேருக்கு ஒரு நல்லது, குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னா அக்கா போன்ற வந்து நீங்களும் வந்து நல்லதை செய்யணும். நானும் செய்யணும், நீங்களும் செய்யணும், எல்லாருமே செய்யணும், புரியுதுங்களா? அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நல்வழி காட்டிகளா இவங்க இப்படியாப்பட்ட நம்ம சமூகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் இருக்காங்கன்றத ஒவ்வொரு வன்னியர்களுமே மனசில் வச்சுக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா வன்னியர்கள் வந்து தர்மத்துக்காக வாழ்ந்தவங்க, தர்மத்துக்காக இருந்தவங்க, புரியுதுங்களா? உதவின்னு ஒரு விஷயம் போய் நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உயிரை கொடுத்தாவது வந்து உதவி செய்வாங்க. அப்படியாப்பட்ட குளத்தில் பிறந்து நாம் இருக்கோம் அப்படின்னா நாம் கண்டிப்பாக அடுதலைமுறைக்கு நல்ல சிந்தனைகளை விதைத்து, நல்ல விஷயங்களை விதைத்து, நல்ல கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா விதைத்து அடுதலைமுறையை நல்ல முறையில் வந்து வளர்த்தெடுக்கணும். அக்கா அவர்கள் வந்து குறிப்பிட்ட வன்னியர் சமூகத்துக்கு மட்டுமே அவங்க வந்து உதவலை, புரியுதுங்களா? அவங்களை சுற்றி இருக்கிற தெரிந்த பிள்ளைகள் இப்போ எத்தனையோ சமூகத்தை சார்ந்தவர்கள், அந்த சமூகத்தெல்லாம் குறிப்பிட எனக்கு விருப்பம் இல்லை, புரியுதுங்களா? ஆனால் அடித்து சொல்லுவேன், பல நல்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சமூகத்துடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உதவிகளை வந்து செஞ்சுருக்காங்க, புரியுதுங்களா? அது உதவின்னு சொல்ல முடியாது. அந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க, அவங்களுடைய படிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குன்ற இடத்துல இருந்து அக்கா அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதை ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும். ஒவ்வொரு வன்னியர்களும் இந்த விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கணும். தர்ம சிந்தனைகள் தான் நம்ம தலைமுறையை அடுதலைமுறையை நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அக்கா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த தொண்டும் இந்த உணர்வும் இந்த சமூக சேவையும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய அண்ணன் எஸ்கே சுந்தர் அவர்களுடைய நினைவால் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நினைவு கண்டிப்பாக தொடரணும். அந்த தொடர்றதுக்கு தம்பியால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நல்லதை வந்து உங்களுக்காக செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து தம்பி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய கடமையாக அதை பார்க்குறேன். இந்த சமூகத்துக்குள்ளே உங்களை போன்ற ஆட்கள், மிகப்பெரிய ஆட்கள் வரணும், இந்த சமூகத்துக்கு செய்யணும். அதுதான் இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய தேவையாக இருக்கும். நன்றி. அண்ணன் கண்மணி குணசேகரன் அவர்களுக்கும் அதே போல் தம்பிமார்கள் பிரபாகரன் மற்றும் மணி அவர்களுக்கும் அதையெல்லாம் தாண்டி இதை எல்லாத்தையும் வந்து முன்னெடுத்த பலருக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். உங்களால் இந்த சமூகம் ஒரு நல்ல இடத்துக்கு வரும். உங்களை போன்ற ஆட்கள் இந்த சமூகத்துக்குள்ள மிகப்பெரிய தேவை இருக்குது. அதே போல் இன்னும் அக்கா அவர்கள் செய்கிற பல நல்லதுகளை வந்து நாமும் நம்மளுடைய சேனலில் மாதத்துக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து தெரியப்படுத்த போகிறோம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க, தர்ம சிந்தனைகள் நமக்கும் தேவை. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும். அடுத்தொரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன்.